நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என சென்னை மாநகராட்சி தற்போது வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. புதிய முறையின் கீழ் இதுவரை கிடைக்காத பணி பாதுகாப்பும் பல சலுகைகளும் பணியாளர்களுக்கு கிடைத்திட வழிவகை செய்யப்படும் எனவும் சென்னையில் 12வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்கள் தற்போது உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டுகோள் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராமச்சந்திரன், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். தொடர் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய தூய்மை பணியாளர்கள் உடனடியாக வேலை நிறுத்தத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என தமிழக சார்பாக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பாக இதுநாள் வரை சுய உதவி குழுக்கள் மூலமாக பணியில் ஈடுபடுத்தப்பட்ட தற்காலிக தூய்மை பணியாளர்கள் தற்போது தனியார் நிறுவனத்தில் தொழிலாளர் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு பணியாளர்களாக ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். எனவே இந்த புதிய முறையின் கீழ் இதுவரை கிடைக்காத பணி பாதுகாப்பும் பல சலுகைகளும் இந்த பணியாளர்களுக்கு கிடைத்திட வழி ஏற்பட்டுள்ளது. மேலும் மண்டலம் 5 மற்றும் 6 வசிக்கக்கூடிய வந்து செல்லும் ஏறத்தாழ 20 லட்சம் பொதுமக்களுக்கு பொது சுகாதார சேவைக்கு பாதிக்கப்படுவது மிகவும் முக்கிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. போராட்டம் தொடர்வதால் இந்த மண்டலங்களில் தூய்மை பணியில் தொய்வு ஏற்பட்டு குப்பைகள் தேங்கி மக்களுக்கு பெரும் சுகாதார பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது. இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டி சென்னை மாநகராட்சி உள்ளதால் இதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டது. ஆகையால் 12வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய தூய்மை பணியாளர்கள் உடனடியாக போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் எனவும் அந்த அறிக்கையின் வாயிலாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.